ஹாய், திஸ் இஸ் Rubini. I'm a certified parent coach. டெய்லி உங்கள் குழந்தையோட ஹோம்ஒர்க் டைமில் சண்டை போட்டு சத்தம் போட்டு 2 பேரும் பயங்கர அப்செட் ஆகுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்ல போகிற இந்த 5 டிப்ஸ் உங்களை இந்த ஹோம்ஒர்க் பேட்டிலேருந்து ஈஸியாக வெளியே கொண்டு வரும். நம்பர் 1, கிவ் தெம் பிரேக். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் வா அதை போய் முடிக்கலாம் அப்படின்னு ரஷ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுங்க. ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour எதை பற்றியுமே, அதாவது ஸ்கூல் ரிலேட்டடாகவோ இல்லை ஹோம்ஒர்க் ரிலேட்டடாகவோ அந்த மாதிரி விஷயங்களை ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி எதை பற்றியுமே பேசாமல் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும். ஆஃப்டர் 1 hour நீங்கள் ஹோம்ஒர்க் என்ன இல்லை ஸ்கூலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்லோவாக கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 2, ஃபிக்ஸ்ட் ருட்டீன். டெய்லி ஒவ்வொரு டைமில் அவங்கள ஹோம்ஒர்க் எழுதுறதுக்காகவோ படிக்கிறதுக்காகவோ கூப்பிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 6 மணிக்கு நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியுமே 6 மணிக்கு குழந்தைய அந்த டைமில் படிக்க உட்கார வச்சிடணும், ஹோம்ஒர்க் பண்ண உட்கார வச்சிடணும். இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக ஒரு டைம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்களோட மைண்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ரிப்பேர் ஆகும். எந்த ஒரு குழந்தைக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடியே தெரியுதோ அவங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ ஃபிக்ஸ்ட் ருட்டீன். நம்பர் 3, பிரேக் இன்டு ஸ்மால் டாஸ்க். எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நீ இந்த இடத்துல இருந்து எழுந்துக்கிற அப்படின்னு சொல்லவே கூடாது. யூஸ்வலாக நம்ம அதான் பண்ணுவோம். அதுக்கு பதில் 20 மினிட்ஸ் படி, 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோ. திரும்பவும் 20 மினிட்ஸ் படி, 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோ. இந்த மாதிரி சொல்லி பாருங்கள். திஸ் ஒர்க்ஸ் லைக் அ மேஜிக். இனிஷியலாக உங்களுக்கு இதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆஸ் அ பேரண்ட். பட் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அந்த 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் டைமுக்காக ரொம்பவே மெனக்கெட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க. நம்பர் 4, சேஞ்ச் யுவர் வேர்ட்ஸ். ஃபாஸ்ட்டாக பண்ண, என்ன இன்னும் இதே பேஜ்லேயே உட்காந்துருக்க, எவ்வளோ நேரமாக இதுலேயே இருக்க அப்படின்னு தானே நம்ம கேட்போம். பட் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு, ஓகே இது கொஞ்சம் டைம் எடுக்குது உனக்கு, லெட்ஸ் டூ இட் டுகெதர் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஹே, 3 பேஜில் எந்த பேஜ் முடிச்சிட்டியா, சூப்பர், அப்போ இன்னும் ஒரு பேஜ் பண்ணிடலாமா, பண்ணி முடிச்சுட்டு நீ 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் இன்னும் 2 பேஜஸ் பண்ணலாம், வெரி குட் அப்படின்னு இந்த மாதிரி மோட்டிவேட்டடாக என்கரேஜிங்காக பேசுங்க. அண்ட் யூஸ் யுவர் சாஃப்ட் டோன்ஸ். இந்த மாதிரி பேசும்போது குழந்தைங்களுக்கு ப்ரெஷர் க்ரியேட் ஆகாது. ஸோ ஹோம்ஒர்க் தினமும் ஆசையாக பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் நம்பர் 5, ஸ்டே காம் அண்ட் மேக் இட் ஃபன். ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக போச்சு ஹோம்ஒர்க் டைமில் அப்படின்னா உடனே சத்தம் போட்டுறாதீங்க. அவங்களுடைய மூட் கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பியும் அவங்கள அந்த ட்ராக்குக்கு வர வைக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் காம் அண்ட் கம்போஸ்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். சாஃப்ட் வாய்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மேக் இட் அ கேம். எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வீட்டில் இருக்க பொருள் வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ் டாப்பிக்காக இருக்கட்டும், இல்லைனா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஃப்ராக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் கேமாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் கூட இருந்து கைட் பண்ணீங்க காம் அண்ட் கம்போஸ்டாக அப்படின்னா அந்த ஹோம்ஒர்க் டைமை பேட்டில் ஃப்ரீயாக நீங்கள் கொண்டு போகலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் and you will get more information. Thank you so much.